வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் சுயசாரம் 18 நாட்கள், அதாவது மார்ச் 7 முதல் மார்ச் 24 வரை அவிட்டம் நட்சத்திரமான தனது சொந்த நட்சத்திரத்திலே செவ்வாய் பயணிப்பதற்கான பலன் மகர லக்ன அன்பர்களுக்கு. மகர லக்னத்திற்கு செவ்வாய் 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி ஜென்ரலா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நட்சத்திர ரீதியாக மகர லக்னத்திலேயே அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது, 1-2 பாதங்கள் இருக்கிறது. 5ஆம் இடமான ரிஷபத்துல அதே போல மிருகஸ்ரீஷம் 1-2 பாதங்கள் இருக்கிறது. 9ஆம் இடமான கன்னியில சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்கள் இருக்கு. இந்த மூன்றும் சேர்ந்துதான் இயங்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்ப செவ்வாய் சொந்த நட்சத்திரத்துல இயங்கும் போதெல்லாம் அந்த ஸ்தான பலத்தை அதிகமாக செய்யும். அது இந்த ஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்கும். செவ்வாயினுடைய முழு பலனை நமக்கு கொடுக்கும். இப்ப செவ்வாய் லக்னத்துல இருக்காரு 18 நாட்கள்ல 9 நாட்கள் லக்னத்திலையும், அடுத்த 9 நாட்கள் 2ஆம் இடத்துலையும் போறாரு. இப்ப லக்னத்துல இருக்கும்போது சுய பலம் அதிகரிக்கும். மகரத்துல அது உச்ச வீடு. சுய பலம் அதிகரிக்கும். நம்முடைய சிந்தனையில எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை தயங்காம துணிச்சலோட செஞ்சு ஆற்றல் மிகுந்து அந்த காரியங்களை செய்து முடிப்போம். அதனால நமக்கு நன்மைகள் நடக்கும். நம்முடைய செயல்பாடுகள் பாராட்டப்படும், போற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை செவ்வாய் நமக்கு வழங்குகிறார். சுயபலம் என்பது அவ்வளவு பெரிய யோகம். நம்ம ஜென்ரலா நினைப்போம் மகர லக்னத்துக்கு அதிபதி சனி தானே, அப்ப சனி தானே பார்க்கணும் அப்படின்னு. அப்படி இல்லை. அதாவது லக்னத்துக்குள்ள 3 நட்சத்திரம் இருக்கு. உத்திராடம் இருக்கு, திருவோணம் இருக்கு, அவிட்டம் இருக்கு. இப்ப நம்ம லக்ன புள்ளி உத்திராடத்துல இருந்தா நீங்க சூரியன் ஆதிக்கம் பெற்றதாக அர்த்தம். திருவோணத்துல இருந்தா சந்திரன் ஆதிக்கம் பெற்றதாக அர்த்தம். அவிட்டத்துல இருந்தா செவ்வாய் ஆதிக்கம் பெற்றதாக அர்த்தம். இதையும் விட இன்னும் நுணுக்கமாக பலன் பார்ப்பதற்கு நம்ம உபநட்சத்திர கான்செப்டுக்கு போனோம்னா அதுல என்னென்ன கிரகம் வருதுங்கிறது மாறும். 12 பாவத்துக்குமே 12 உபநட்சத்திரங்கள் கிடைக்கும். அதுல பாவ தொடர்புகள், ஒரே கிரகம் நிறைய பாவ தொடர்புகளுக்கு வரும். இப்படியெல்லாம் அதுல விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உத்வேகமோடு செயல்படலாம். பிற்பகுதியில பண சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும், தொழில் பலம் அதிகரிக்கும். செவ்வாய் அப்படின்னாலே நமக்கு இண்டஸ்ட்ரீஸு, ஸ்பேர் பார்ட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், இது மாதிரி அனைத்து விதமான, இப்போ காவல்துறையும் செவ்வாய் தான். ஒரு ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறது எல்லாமே செவ்வாய். அப்படிப்பட்ட வகையில் நமக்கு 2ஆம் இடத்துல போகும்போது கடைசி 9 நாட்களில் பணவரவையும் தொழில் பலத்தையும் சர்வீஸ் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரொமோஷனையும் கூட வழங்கும். அப்போ அது ஒரு யோகம். அதை பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம இன்வால்வ் ஆகணும். இப்போ தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் இன்வால்வ் ஆனால் தானே அதனுடைய பலன் நமக்கு கை மேலே கிடைக்கும். அது மாதிரி இன்வால்வ் ஆகணும். அதே மாதிரி முதல் 9 நாட்களில் உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும். இப்போ திருமண காரியங்கள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், இதுக்கான நன்மைகள் நடக்கும். திருமணத்துக்கு வரன்னு பார்க்கும்போது செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த லக்னம் என்பது 7ஆம் இடத்துக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய இடம். அப்போ அந்த மாதிரி இளைய சகோதர வகை, மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை, இதுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம செய்கிறது அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும், அவங்களால நம்மளுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். பரஸ்பர உறவுகள் அந்யோன்யம் நன்றாக இருக்கும். குழந்தைகள், குதூகலம் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் சார்ந்து கோவில் காரியங்கள், பூர்வீகம் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே நன்மைகளாக நடக்கும். அதே நேரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களை நாம் இயக்கலாம். செவ்வாய் கிரகத்தையும் இயக்கலாம். செவ்வாய் கிரகம் என்பது அதிதேவதையாக முருகர் வருகிறார். அதாவது க்ஷேத்திரம் பழனி, வைத்தீஸ்வரன் கோயிலும் க்ஷேத்திரம். அப்போ செவ்வாய்க்கு உண்டான நிறம் சிகப்பு நிறம். செவ்வாய்க்கு உண்டான நம்பர் 9ஆம் நம்பர். செவ்வாய்க்கு உண்டான ரத்தினம் பவள ரத்தினம். பவளத்தை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்திலையும்
உபநட்சத்திர ரீதியாக செவ்வாய் நமக்கு என்ன பாவ ரீதியாக பாசிட்டிவா வலுத்திருக்காருன்னு பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணணும். அதுபோக இந்த நட்சத்திர ரீதியில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறியீடுகள் இருக்கு. இப்ப அவிட்டம், மிருகசிரேஷம், சித்திரை இந்த 3க்கும் தனித்தனியே குறியீடுகள் இருக்கு. அதையும் நீங்கள் இயக்கலாம். அவிட்டம் அப்படின்னா நமக்கு அஷ்ட வசுக்கள் தான் தெய்வம். அஷ்ட வசுக்களை வழிபடுறது. அதே போல சிங்கம், மிருகம், மரம் வன்னி மரம், இது போல தவிட்டு கூட்டம் வடிவம், பொன்வண்டு பறவை, இது மாதிரி அந்தந்த விஷயங்களை நாம யூஸ் பண்ணலாம். பல வடிவங்கள் அப்படின்னு தவிட்டு கூட்டம் இருக்கும்போது பல எண்ணிக்கையில வியாபாரம் பண்றோம் இல்லையா, அதையெல்லாம் குறிக்கிறது தான் அது. இப்ப பல்கா லோடா நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா, லாரி இந்த மாதிரி, அதெல்லாம் பல எண்ணிக்கை அப்படிங்கிற விதத்துல அது தவிட்டு கூட்டமா தெரியும். அதே போல மிருகசிரேஷ நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோமாஸ்கந்தர் தான் தெய்வம். மிருகசிரேஷத்துக்கு பறவை கோழி, சாரை பாம்பு, மிருகம். அது போல நமக்கு மரம் கருங்காலி மரம். அந்த கருங்காலி மரத்தை வாங்கி நடலாம், கட்டையா யூஸ் பண்ணலாம், மணி மாலைகளாக கூட யூஸ் பண்ணலாம். சித்திரை நட்சத்திரத்துக்கு தெய்வம் விஸ்வகர்மா. வில்வ மரம் விருட்சம். இப்போ வில்வ மரம் இருக்கிற இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். வில்வ மரத்தை நம்ம அந்த அன்னைக்கு நட்டு பயிரிடலாம். இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு புலி மிருகம், புலியினுடைய படத்தை யூஸ் பண்ணிக்கலாம், மரங்கொத்தி பறவை. ஸோ இது மாதிரி குறியீடுகளை நம்ம இயக்கலாம் தாராளம். சித்திரைன்னா ஜவுளிக்கடை, இந்த ஜவுளிக்கடை பக்கத்தில் போயிட்டு வர்றது, இதெல்லாம் அந்த நட்சத்திரங்களை இயக்குவதற்கு ஒரு ஒரு உறுதுணையாக இருந்து நமக்கு அது பலன் தரக்கூடிய வகையில் நம்ம அமைச்சுக்கலாம். இப்போ இந்த மகரத்தில் செவ்வாய் என்பது ஒரு இயற்கையிலேயே கொஞ்சம் முன் கோபமும் முரட்டு சுபாவமும் உடைய கிரகம். இந்த மாதிரி சுய சிந்தனைகளை தூண்டும் போது நாம டாமினேஷன் அதிகமா இருக்கும். அப்ப நம்மளை அறியாமலே நம்ம கொஞ்சம் டாமினேட்டடா அரகண்டா பிஹேவ் பண்ற நேச்சரும் சில பேருக்கு வரும். அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்துல செவ்வாயே லக்னத்தை இயக்கிற கிரகமா அமையும் போது கொஞ்சம் அவங்க முரட்டு சுபாவமா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அது தெரியும். பட் இதெல்லாம் ஒரு கிரகத்தினுடைய தன்மையை வச்சு நம்ம சொல்றோம். ஆனா நமக்கு அது சாதகம் தான். உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு வெற்றி தருது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகம் தான். அது மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பண வரவு, சர்வீஸு, தொழில் பலம் இதையெல்லாம் பெருக்குது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சாதகம் தான். அப்ப இந்த செவ்வாய் சுயபலம் பெறுவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிறப்பு. அதுல நமக்கு 4ஆம் அதிபதி. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, வீடு கட்டுறவங்க, இடம் வாங்குறவங்க, இதுக்கெல்லாம் விவசாயம் செய்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் கூட சிறப்புகள் அதிகமாக இருக்கும். மருத்துவத்தில் பல் மருத்துவம் அதனுடைய தாக்கமும் நல்லா இருக்கும். காவல்துறையில் வேலை பார்க்குற நண்பர்களுக்கும் மிகப்பெரிய பதவி உயர்வு, வளர்ச்சிகள் எல்லாம் கிடைக்கும். இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போது நம்மளுடைய வாக்குஸ்தானம் பலப்படுகிறது. அப்போ நம்ம சவுண்ட் அதிகமாக பேசுவோம். பேசுறதுனால நமக்கு பண வரவு இதெல்லாம் உண்டாகும். அதனால புதிய சிந்தனைகளோடு பயணித்து வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.